இன்னைக்கு நீ என்ன விஷயங்களை பேச போகுது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய, கொஞ்சம் கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் தெரியுதுல்ல மண்ட பத்திரம். இன்னொரு பக்கம் நீங்க போற பாதை சரியில்லை, இது இப்போ ஆரம்பத்தில் நல்லா இருக்கலாம், ஆனா பின்னால இது உங்களை வேற இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும், நான் அங்கிருந்து வந்தா தம்பி வேலு வேலு வேணாண்டா, தப்பு பண்ற. எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்? எத்தனை பசங்களோட கும்பலா இருக்கும் போது, பசங்களோட கும்பலா இருக்கும்போது. அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம்? ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? என்ன செய்யும்போது கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க? சார், நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து. இப்ப நீங்க சொல்றத அவங்க எப்படி கேக்குறாங்க? ஏன்னா நம்ம ஊருக்கு அது மாதிரி ஒரு நல்லது பண்றது, ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் எரியல, என் ஏரியாவுல விளக்கெரியல, மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும் போது அவங்க வந்து நம்ம மேல ஒரு மரியாதை வருது. நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆளு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனப்பா செலக்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? பக்கத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு 5 பேர் இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் முறைக்கிற மாதிரி பார்த்தானா, அப்ப கேட்டானா அந்த இடத்துல 10 பேர் முன்னாடி நம்ம ஒரு கெத்தா செருப்பால அடிப்பேங்கறாரியா? பலார்னு அடிச்சியே வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? முதல்ல ஒருத்தர் நம்மளையே ஒரு மாதிரி பார்க்க போறாரு. நம்ம கொஞ்சம் பசங்களோட இருக்கும்போது வரவங்க போறவங்களாம் கலாச்சிக்கின்னு ஜாலியா பெரியவங்களுக்குலாம் தொந்தரவு கொடுத்துக்கின்னு அப்படி இருக்கும்போது இது பண்ணுவோம். மேல இருக்கிற சிகரெட் பிடிக்கிறா, தண்ணி அடிக்கிறா, நானும் சிட்டிலாம் யூஸ் பண்றது தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க என்னடா இங்க பிடிக்கலாம்ல? நீங்க பிடிக்கலாம். சண்டைன்னு ஒன்று வந்தா அது யாரோ சண்டை போட்டு இருப்பாங்க, நாங்க போய் அங்க நின்ட்டோம்னா, ஏய் அவங்க வந்துட்டாங்கடா, ஓரம் போடா. பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் எதனால ஃபோன் அடிக்கிறாங்கன்னா, அந்த ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம். நம்ம நேம் என்ன நேம்னு? உங்க நேம்? உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். குழந்தை திடீர்னு கிராஸ் ஆகுது தெரியல, அந்த டைம்ல ஸ்பீடா டப்புன்னு தட்டிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிபட்டுரும். அந்த பிரச்சனையில போயிட்டு நான் அவன் காலரை பிடிச்சி நின்று கேட்டேன்னு வைங்களேன், அந்த டைம்ல நான் தான் கெத்து. என்ன பையன் திடீர்னு குறுக்கால போய் விடுறான்? அட பாவி, அட பாவி, பச்சை புள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? இதுல 2 விதம் இருக்கு சார். ஒரு விதம் பாத்தீங்கன்னா, ஊர்ல சண்டை நடக்க சொல்ல நம்ம போய் தடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு பயந்து சண்டை நிப்பாட்டுறது அவ்வளோ ஒரு கெத்து. நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. இன்னொரு கெத்து பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா பச்சு ஒரு லெவலில் இருக்க சொல்ல, இப்போ எப்படி பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருக்க சொல்ல, ஊர் ஜனம் வந்து அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்மளால வந்து ஹெல்ப் கேட்பாங்க, அந்த ஹெல்ப்பை நம்ம சால்வ் பண்ணி தரது. அது ஐயோ இது அப்படியே இருக்கு. இந்த ஜிகிர்தண்டா தூது அவன் ஒருத்தன் படத்துல பாடு பார்த்தானே மேப் நீ நிறையா. எப்போ முறையா உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு? பக்கத்துல எல்லா பசங்க வந்து ஃப்ரெண்டை போட்டு வச்சுட்டானுங்க. சரி, அதனால போயிட்டு அந்த ஏரியாவில் போய் நாங்கள் சண்டை போட்டு, நாங்கள் தான்டா இங்கெல்லாம் சும்மா இதெல்லாம் இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ? ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் அடிச்சேன். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. அப்பா அடிச்சீங்களா? அப்பாவை தான் அடிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தேவை? அப்புறம் அவரு திருப்பி அவரும் நான் அடிச்சேன். அடிடா அடி, நல்லா பாத்துக்கடி, உன் பையன் அடிக்க வர்றான். எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போன்றாரு. நல்லா தானடா சொல்லிருக்கான். அது தோணலன்றனால தான், நம்ம நேம் இருக்கனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போறோம். பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்னு வாங்கிட்டு இருக்கு. இங்க தனி ரூமு, சைக்கிள், தினமும் செலவுக்கு காசு. அப்பாவுக்கு உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 25 வயசு. 25 வயசு மனுஷன் அப்பா அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இது மாதிரி யாரை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் இப்படி வரணும்பா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு? சரி, எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா அப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தார். சொன்னால் தெரியும், குமார் பையன் வரான். சார், எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா, என் அண்ணன் வந்தாரு கெத்தா, பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். அண்ணா இந்த பாய்லர் கொஞ்சம் பத்தாவீங்க அண்ணா. எப்படி எவர்பாடு கெத்தா சுத்திட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினா இருப்பா சார் அவர் பாட்டுன்னு. சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? எட்னா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். பேச்ச போடுவார் சார் தரமா. அவருனா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கெத்துன்ற பேர்ல இப்ப கலாய்க்கு இருந்தா கூட தனியா போய் கலாய்க்க மாட்டாங்க யாரையுமே. மெயின் விஷயம், முதல் விஷயம் பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிறார்.
இல்லை லைஃப்ல எதையும் இதெல்லாம் யோசிச்சதே இல்லையோ இந்த ஆங்கிள்லாம். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. என்னப்பா இப்படி மேல வந்து விளையாடுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.